ஹாய், ஐம் டாக்டர் பத்மஜா. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் மாதவிடாய்ங்கிறது ஒரு வரமா இல்லை சாபமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ண ஒரு ஃபீமேலுக்கு மாதம் மென்சஸ் வரும். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மேடம் என்னோடய ஒய்ஃப் ரொம்ப கடுகடுன்னு இருக்கா பீரியட்ஸுக்கு முன்னாடி, இல்லை ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா டாக்டர் எதையாச்சு, இல்லை அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர், அவளால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா, மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அழுகழுகையாக வருது, அந்த டைமில் பக்கத்துலேயே யாராச்சும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்கள் எல்லோரும் அப்சர்வ் பண்ணியே ஆகணும். ஒரு ஃபீமேல் வந்து ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஃபீமேல் வந்து இருந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் அவள் சப்ரஸ் பண்ணி வந்த எமோஷன்ஸை மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அவள் எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறா. ஸோ இது மூலியமாக எமோஷ்னலாக அவள் வந்து அவளோட சப்ரஸ்ட் எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறா. அதனால் அவள் வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவாள் எவ்ரி மந்த். இதே ப்ராசஸ் வந்து பாய்ஸ்க்கு இல்லாதனால அவங்க வந்து அவங்க எமோஷன்ஸை ரொம்ப பாட்டில் அப் பண்ணி போக போக அவங்க வந்து ஃபெட்டப் ஆகிடுவாங்க. இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு பாய்ஸுமே அவங்க எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே பசங்க அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடாது. அழுகிறது ஒரு நல்ல ஹேபிட் தான். அவங்க எமோஷன்ஸை ட்ரஸ்டபிள் பர்சனில் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், பிடிச்ச பெட் அனிமல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது மூலயமா உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் லெட் அவுட் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, மெனோபாஸ் லேடிஸ்க்குமே வந்து இந்த மந்த்லி நேச்சுரலாகவே வந்து ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுறனால அவங்களுமே வந்து அவங்க எமோஷன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ தட் அவங்க வந்து லேட்டர் ஆன் எந்த டிசீஸுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பிகாஸ் நம்மளோட எமோஷன்ஸ் தான் வந்து லேட்டர் ஆன் ஒரு டிசீஸாக மாறும். ஸோ நேச்சுரலாகவே வந்து உங்கள் எமோஷன்ஸை உங்களால் ரிலீஸ் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கேன், சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப நாளாகவே என்ன பண்ணியும் குறையலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. நாட்ரம் மியூரியாட்டிகம்ங்கிற மெடிசன் வந்து லாங் லாஸ்டிங் க்ரீஃப், அதாவது ஒருத்தவங்கள இறந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல, ரொம்ப சோகமாகவே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். நான் ஏன் மெடிசன்ஸை சொல்கிறேன் அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், தவிர யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லவே கிடையாது. ஸ்டாஃபீஸ் ஆக்ரியா நிறையா கோவத்தை வந்து அடக்கி வச்சுருப்பாங்க. அவங்க செப்பியாங்கிற பீப்புள் வந்துட்டு டெய்லி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் வந்து ஒய்ஃப் வந்து செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே அவங்க மறந்து ஃபுல்லாக வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க லைஃபே வந்து ஃபேமிலிக்காக. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு செப்பியா கொடுப்பாங்க. பல்செட்டிலா, ஆரம் மியூரியாட்டிகம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் மைண்டை ட்ரீட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லி ட்ரீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.